ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, ஓகேங்களா? டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டே ட்ரேடிங் இன்ட்ராடே அப்படிங்கிற இந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடாலஜி வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் டேஞ்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் எல்லோரும் இதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க, டே ட்ரேடிங் பண்ணுங்கள், டே ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்ட்ராடே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தோட பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது செகண்டரி. அதாவது வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி டு சக்ஸஸ். அதாவது வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணும்போது மேக்ஸிமம் 60% 70% வந்து சக்ஸஸ்னாலே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால வந்துட்டு எதுவுமே தப்பு ரைட்டுங்கிறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே அண்ட் டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் அண்ட் டேஞ்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஆனாலும் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும், எடுக்கிறாங்க. ஆனால் வந்து 99% வந்து எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குது. அந்த காரணம் என்ன, இதில் இருக்கிற டேஞ்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் கேம், சரிங்களா? ஃபஸ்ட் இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து 9:15 வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 3:45 இந்த டைமுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், நைட் 11 மணி வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டார்ட் இருக்கும். ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னா அது ஒன்று. ஆனால் இப்போ இந்த இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்பீங்க, ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டாக்கை பை பண்ணி இன்றைக்கே வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதாவது 9:15க்கு இன்ட்ராடே வந்து இப்போ ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா பை பண்ணுறீங்கன்னா 3:45க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் பண்ணினாலுமே அவங்களா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இந்த ஆர்டர் போடுறதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆர்டருக்கு பேர் என்ன, எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி. எம்ஐஎஸ் டைப்பில் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணும்போது எம்ஐஎஸ்ஸா சிஎன்சியா அப்படிங்கிற ஆர்டர் டைப் இருக்கும், சரிங்களா? இந்த ரெண்டு டைப்பில் எதோ ஒன்று சூஸ் பண்ணி தான் எத்தனை குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பை பண்ணுவீங்க, இல்லைனா செல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே எம்ஐஎஸ் அப்படிங்கிற ஆர்டர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஆர்டர் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி சூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் இப்போ பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது செல் பண்ணியிருந்தீங்கன்னா பை பண்ணிடணும், பை பண்ணியிருந்தீங்கன்னா செல் பண்ணிடணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை, நான் இப்போ பை பண்ணியிருக்கேன், இது நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் மோர் தென் 1 டே ஹோல்டு பண்ணணும். இந்த ஸ்டாக்கை ஜஸ்ட் பை பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்டிங் மாதிரி. இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎன்சியில் தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம், சரிங்களா? கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவோம். சிஎன்சியை வந்து கேஷ் அண்ட் கேரி, சரிங்களா? கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவோம். இப்போ சிஎன்சி ஆர்டரில் டைப் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுருக்கலாம், ஓகேங்களா? அதை பற்றி அவங்களுக்கு அந்த டைம் பீரியடே லிமிட்டே கிடையாது. நீங்கள் பை பண்ணிட்டீங்களா, அது உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் நீங்கள் பை பண்ணாலும் அது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அது என்னைக்கு நீங்கள் விற்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த எம்ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் எத்தனை குவான்டிட்டி பை பண்ணாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:45க்குள்ளே ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து இன்ட்ராடே. இந்த பார்ட்டு தான் வந்து இன்ட்ராடே. சரி, ஏன் வந்து நான் சிஎன்சியில் வாங்காமல், அப்போ நான் இன்றைக்கி வாங்கினேன்னா இன்றைக்கி எனக்கு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா நான் விற்றுக்கலாம், இல்லைன்னா வந்து விற்க தேவையில்லை, நான் ஹோல்டு பண்ணிக்கலாம்ல. ஏன் அப்போ எல்லாருமே சிஎன்சியில் வாங்காமல் எம்ஐஎஸில் வாங்குறாங்க
அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சரிங்களா. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஐஎஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட். அதாவது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபாய் தான் இருக்குது. 10K 10,000 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கீங்க ஓகேங்களா. இப்போ ஒரு 100 ரூபா ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ ஸ்டாக் நீங்கள் வாங்கிட முடியும்? ஸோ 10,000 டிவைடட் பை 100 அப்படின்னா எவ்வளோ நீங்கள் ஸ்டாக் வாங்கிட முடியும்? 100 ஸ்டாக் வாங்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா. 100 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி தான் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 100 ரூபா ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா 100 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா. ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ தான் வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வாங்க முடியும். இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையுமே. இப்போது எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 டைம்ஸ் உங்களுக்கு வந்து மார்ஜின் தருவான் சரிங்களா. 10 டைம்ஸ் மார்ஜின் அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது 10,000 ரூபாய் சரிங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபாய் அப்படியே 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1,00,000 ரூபா சரிங்களா. 1,00,000 ரூபா அதாவது 90,000 வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருவோம் சரிங்களா. கடன் இருக்குது. எப்பவுமே எம்ஐஎஸ் டைப்பில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து வந்து 10 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க சரிங்களா. 10 டைம்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து கடன் தந்துடுவான் சரிங்களா. அதாவது நீங்கள் இதே 100 ரூபா ஸ்டாக்கை சிஎன்சி ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா இதான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி 100 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். இவ்வளோ தான் நடக்கும் சரிங்களா. இதுவே எம்ஐஎஸ்ல நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட் இந்த டைப் ஆஃப் ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குது சரிங்களா. கடன் வந்து புரோக்கர், அதாவது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஜீரோதாவோ அப்ஸ்டாக்ஸோ இல்லை எந்த கம்பெனியில் வேணால் இருக்கலாம் சரிங்களா. அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து உங்களுக்கு லிமிட் எப்பவுமே இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கும்போது இப்போ 100 ரூபா ஸ்டாக்கை நீங்கள் வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு வெறும் 100 ஸ்டாக் தான் வாங்க முடியும். ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு 1000 ஸ்டாக் வாங்கலாம் சரிங்களா. அப்போது 1 ரூபா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 100 ஸ்டாக் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 1 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 100 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கோட விலை 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100 ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுவே வந்து 1000 ஸ்டாக் சேல் பண்ணீங்க, 1000 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதே 1 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஓகேங்களா. எம்ஐஎஸ் ஆர்டரில் இதுதான் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறது. சரி, இதோட டேஞ்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புரோக்கர்ஸ் கேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன புரோக்கர்ஸ் கேம் அப்படின்னா, சரி இந்த ஜீரோதா வந்து செபி அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து ரெகுலேஷன் கண்ட்ரோல் போர்டு. அதாவது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதுறவங்க வந்து இவங்க தான் சரிங்களா. அவங்க தான் வந்து இதை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போடுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த செபிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. இந்த புரோக்கர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா சரிங்களா, ஜீரோதா, கேப் ஸ்டாக்ஸு, நிறைய இருக்காங்க, நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்களே கூட என்ன பண்ணலாம்னா ஒரு புரோக்கராக மாறலாம் சரிங்களா. நீங்களே கூட ஒரு புரோக்கராக மாறலாம். ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸு, அப்புறம் இந்த க்ரோ ஆப் ஆர் சம்திங், இந்த க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. நிறைய அலைஸ் ப்ளூ சரிங்களா. இவங்க எல்லாருமே எதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக வந்தவங்க. இந்த ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தவங்க, இந்த அலைஸ் ப்ளூ அவங்கலாம். இப்போ இந்த புரோக்கர்ஸுக்கு வந்து என்ன லாபம் இதனால்? நமக்கு வந்து இவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இவங்களுக்கு கமிஷன் ஓகேங்களா. இப்போ ஜீரோதா புரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிறதுலே கம்மியான கமிஷன் வாங்குற கம்பெனி இதுதான் சரிங்களா. ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் எல்லாம் சரிங்களா டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஸ்டாக்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் வந்து 0.05% ஆர் 0.03% அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிடைக்குது. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பை அண்ட் செல் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக ஓகேங்களா. அப்போ எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க? டோட்டலாக வந்து 1,00,000 ரூபாய்க்கு பை பண்ணி 1,00,000 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 லேக் ட்ரேடு நடந்திருக்கு ஓகேங்களா. உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு சரிங்களா. இன்னைக்கு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாயில் நீங்கள் லாஸும் ஆயிருக்கலாம்,
ப்ராஃபிட்டும் வந்திருக்கலாம் சரிங்களா. லாஸ் ஆர் ப்ராஃபிட் எது வேணால் வந்திருக்கலாம். ஆனால் இந்த புரோக்கருக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி ஒரு புரோக்கர் கமிஷன் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் லாஸ் கிடைக்கும் சரிங்களா. அப்போது 0.05% அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து 1% அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 1,00,000 ரூபாயில் 1% அப்படின்னா 1000 ரூபாய் சரிங்களா. அப்போ 0.05% அப்படின்னா எவ்வளோ ரூபான்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 1000 கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 கிளைண்ட் இருக்காங்கன்னா நீங்கள் எப்படியும் இப்போ ஒரு ட்ரேடு 1,00,000 ரூபாய்க்கு, அதாவது 1,00,000 ரூபா மீன்ஸ் அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் மார்ஜினில் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நிறுத்திட போகிறதில்ல. உங்களுக்கு 1000 ரூபா லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து திரும்பி இன்னொரு ட்ரேட் எடுப்பீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ட்ரேடர் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 10 lakhs to 20 lakhs வந்து அசால்ட்டாக வந்து தாராளமாக நீங்கள் வந்து 10 lakhs to 20 lakhs வந்து ட்ரேட் பண்ணிடுவாங்க சரிங்களா எப்போவுமே. அப்போது இந்த மாதிரி ஒரு 1000 கிளைண்ட் இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்துங்க அவங்களோட ரெவன்யூ எவ்வளோ அப்படின்ட்டு சரிங்களா. நீங்கள் லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி அவங்களுக்கு காசு வந்துடும் சரிங்களா. இதுதான் புரோக்கரேஜ் கேம் சரிங்களா. இதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க, அதாவது வந்து ஒரு நாளைக்கு மேலே ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்ஜினில் பண்ண மாட்டீங்க. இந்த 10,000 ரூபா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ அந்த 10,000 ரூபாயில் 0.05% கமிஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல சரிங்களா. ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். 1,00,000 ரூபாயில் 0.05னாலே கம்மியான அமௌண்ட்டு. இப்போ 10,000 ரூபாய் அப்படின்னு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அது ஒரு நாளைக்கு மேலே ஹோல்டு பண்ணால் நிறைய பேருக்கு புரோக்கரேஜே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் போடுறாங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது டெலிவரி, அதாவது அடுத்த நாள் ஹோல்டு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இதில் லாபமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் டிப்ஸ், இன்ட்ராடேயில் எப்படி வந்து சம்பாதிக்கிறது, ஒரே நாளில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத வந்து விழுந்தடிச்சுக்கிட்டு உங்களுக்கு டிப்ஸை கொடுத்து உங்களை எப்படியாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண வச்சு அந்த அமௌண்ட்டில் தான் அவங்களுக்கு புரோக்கரேஜ் காசே கிடைக்கும் சரிங்களா. இதுதான் வந்து புரோக்கர்ஸ் கேம். அதனால் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் பெட்டர் வந்து ஒரு நாளைக்கு மேலே ஹோல்டிங் பண்ணி இன்வெஸ்டிங் பண்ணுறது தான் நல்லது ஓகேங்களா. இன்வெஸ்டிங் பண்ணுறதோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month ஆர் 1 week உங்களுக்கு அப்படி வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட் வந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1 week 2 week ஆர் 1 month இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து போய்க்கணும் ஓகேங்களா. 1 day மேலே ஹோல்டிங் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிங்க அப்படின்னா இந்த புரோக்கருக்கு தான் வந்து காசு போகும். அதனால தான் இவ்வளோ வேலை பண்ணுறானுங்க அவங்க ஓகேங்களா. இப்போ என்னோட சேனலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து என்னோட ப்ராடக்ட், அதாவது என்னோட புரோக்கரேஜ் ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்களெல்லாம் நான் வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீரோதா நான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் சரிங்களா. அப்படி பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும், நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால வந்து நான் ஜீரோதாவில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஜீரோதா சொல்கிறேன். மற்றபடி ஜீரோதாவில் வந்து எனக்கு எந்த விஷயமும் கிடைக்க போகிறதில்ல சரிங்களா. மேபி நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேஷ் எல்லாம் மாற்ற முடியாது. நான் அது வந்து சும்மா ஏதோ பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். அதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையல. அவங்களோட ப்ராடக்ட்லேயே ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் சரிங்களா. அந்த எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. என்னைக்காவது யூஸ் ஆனால் நம்ம வாங்கலாம். அது மிஞ்சி போனால் ஒரு 1000 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கட்டணும் சரிங்களா. அதனால் எனக்கு அதில் எந்த வகையான ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல சரிங்களா. இருந்தாலும் என்னோட வந்து உங்களை டீச் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சொல்கிறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஜீரோதாவை சொல்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதை ப்ரொமோட் பண்ணுங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள் காசு தரேன்னு சொல்லி. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரோக்கரேஜ்க்காக தான் அவங்க பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. இதுதான் வந்து உண்மை. அதனால் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ஒரு இன்ட்ராடே ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் காசு கிடைக்கும். இப்போ வந்து நான் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து உங்களுக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு புரோக்கராக, அதாவது நான் என்னோட சைனப் மூலமாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஒரு கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ ஒரு 20,000 பேர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள்லாம் ட்ரேட் பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் லாபம் ஆனாலும் சரி நஷ்டம் ஆனாலும் சரி எனக்கு காசு கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் ஓகேங்களா. யூடியூப்ல இருக்கிற முக்கால்வாசி சேனல் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. எல்லா சேனலையும் சொல்ல முடியாது, நிறைய சேனல் வந்து நல்லா டீச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு உண்மை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, அதாவது அவங்களோட இன்டென்ஷனாக அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது ஒரு பின்னாடி இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அதனால் வந்து இன்ட்ராடே வந்து ஒரு ஓவர் சேச்சுரேட் பண்ணிவிட்டு எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா.
அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப், இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஆஃப். இப்போ வந்து நீங்கள் 10,000 ரூபாய் தான் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, 10K வச்சுருக்கீங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து மார்ஜினில் வந்து ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க. இப்போ அதாவது 1000 ஷேர் வாங்கியிருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரிங்களா. 100 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்கீங்க. இது வந்து 98 ரூபாய்க்கு போயிடுச்சு சரிங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ரூபாய் லாஸில் இருக்குது, 2000 ரூபாய் லாஸில் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து டைம் வந்து 3:15 ஆயிடுச்சு சரிங்களா, 3:15 ஆயிடுச்சு டைமு. ஜீரோதாவோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 3:20க்கு மேலே நீங்கள் ஆர்டர் போட முடியாது. 3:20க்கு வந்து எல்லா ஆர்டரையும் வந்து ரோல் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவான், செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் சரிங்களா. அதாவது மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் அண்ட் கேரி சிஎன்சி ஆர்டரில் வாங்கியிருக்கீங்களோ அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் மேலே ஹோல்ட் ஆயிரும் சரிங்களா. உங்களுக்கு டெலிவரி பொசிஷனாக வந்துடும். இதுவே வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எம்ஐஎஸ் ஆர்டரில் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே எகெயின்ஸ்டாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் சரிங்களா. 3:20க்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர் போட முடியாது. இப்போ நீங்கள் 3:15க்கு 2000 ரூபா லாஸ் இருக்குது அப்படின்னா 3:30க்கு அது பாசிட்டிவில் போனாலும் சரி, 3:35க்கு பாசிட்டிவில் போனாலும் சரி, உங்களோட ஆர்டர் 3:20 க்ளோஸ் பண்ணிடுவான். லாஸில் 2000 ரூபா லாஸா, ஓகே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்து -2000 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் வந்து -2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் போயிடும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த -2000 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸு. ஏன்னா இதுவே நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு 150 120 ரூபாய்க்கு கூட போயிருக்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்குற அந்த இன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் அந்த எம்ஐஎஸ் ஆர்டர் போட்டதுனால உங்களுக்கு அதுதான் ரூல்ஸுங்கிறதுனால இன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகும் சரிங்களா. இது ஒரு பெரிய பிரச்சனை, இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ண முடியாது. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மார்க்கெட்டை வந்து நம்ம டைமிங் பண்ண முடியாது. அது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்புறமா கூட மேலே போகும், 5 நிமிஷம் முன்னாடி கூட கீழே போகும். ஆனால் நம்ம கண்டிஷனாக வந்து எனக்கு இன்னைக்குள்ளே மேலே போகணும், இன்னைக்குள்ளே கீழே போகணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் லாஸ் ஓகேங்களா. அதுவும் பெரிய லாஸ் ஓகேங்களா. இதனால இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க. அதனால வந்து இது ஒரு ரிஸ்க் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நீங்களே வித்துற வேண்டியதுதான். ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு நாளைக்கு மேலே விட போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் 90,000 அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க சரிங்களா. அவன் எதுக்காக 90,000 உங்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ண விடணும், அவன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவான் ஓகேங்களா. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஸ்கொயர் ஆஃப் பொசிஷன் பண்ணிடுவான். இன்னொன்று பிக் லாஸ் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 100 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்குவீங்க சரிங்களா. 100 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்குவீங்க. 100 ரூபா ஸ்டாக்கு, 100 ரூபா ப்ரைஸில் 100 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்குவீங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா 101 ரூபா போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. 100 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா கீழே போனாலும் 4 ரூபா கீழே போனாலும் உங்களுக்கு 400 ரூபாய் தான் லாஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து சிஎன்சி ஆர்டரில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 டே வந்து நீங்கள் லாங் டேர்ம், அதாவது டே சார்ட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபண்டமெண்டல் பண்ணியிருக்கீங்க, அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது மெதுவாக வரட்டும். நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய் அப்படி எடுத்துடலாம் சரிங்களா. 10 நாளில் வந்து உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வருது அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்குவோம் சரிங்களா. 10,000 ரூபாயில் 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 20% ரிட்டர்ன் சரிங்களா, 20% சரிங்களா. இது 1 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20,000 ரூபாய் ரிட்டர்ன் சரிங்களா. இதுவே வந்து 10 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் சரிங்களா. இதுதான் வந்து சிஎன்சியில் நார்மலாக நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வாங்குறது. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வாங்குவோம் சரிங்களா. இதுவே வந்து இன்ட்ராடேல என்னன்னா எம்ஐஎஸ்ல என்ன ஏன் வந்து மற்றவங்க எல்லாருமே ஆர்டர் போடுறாங்கன்னா நமக்கு வந்து நிறைய கடன் கிடைக்கிறதுனால நிறைய லாபம். 10,000 வச்சுட்டு நம்ம 1 லட்ச ரூபா ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி சேம் டைமில் 2 ரூபா கீழே இறங்குச்சுனாலும் ஒரே நாளில் நீங்கள் 2000 ரூபா லாஸ் ஆவீங்க. அப்போ ஒரே நாளில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிரும், 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் சரிங்களா. 8000 ரூபா தான் அடுத்த நாள் உங்களுக்கு கையில் இருக்கும். 8000 ரூபாய் தான் கையில் இருக்கும். இந்த 8000 ரூபாயை 10 டைம்ஸ் கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 ரூபா கொடுப்பான். அப்போ 80,000 ரூபாயில் திரும்ப அடுத்த நாள் ஒரு 2000 ரூபா காலி எழுந்தீங்க அப்படின்னா 6,000 ரூபா ஆகி போயிடும் சரிங்களா. உங்களோட அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய லாஸ் மெத்தட் வந்து இன்ட்ராடே ஓகேங்களா. இதை கரெக்டாக பண்ணுறவங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு நாள் லாஸ் ஆகி அடுத்த நாள் ப்ராஃபிட் ஆகி, ஒரு நாள் லாஸ் ஆகி அடுத்த நாள் ப்ராஃபிட் ஆகி, இப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 5 to 10% தான் வந்து
ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சிஎன்சியில் பண்ணாலும் அரௌண்ட் 5 to 10% எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த லாஸ் ஆகணுங்கிற ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து அடுத்த லாஸ். சரிங்களா? எமோஷனல் ஸ்ட்ரெஸ். இப்போது எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டே 2000 லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் வந்து 2000 ப்ராஃபிட் எடுக்கலாம், அடுத்த நாள் 3000 கூட ப்ராஃபிட் எடுக்கலாம். கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 5 to 10% வருதுன்னு வச்சுக்கோங்க ரிட்டர்ன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5வது நாள் போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 இந்த அக்கௌண்ட்டில் 5,000 தான் இருக்கும். சரிங்களா? அப்படி ஆகும்போது உங்களால் மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியுமா? உங்களுக்கு மைண்ட் செட் வருமா? அதுவும் ஃபுல் டே உட்காந்து நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஃபுல் டே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இது நமக்கு ஆகாத மெத்தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாதியிலேயே வந்து இது லாஸ் ஆயிரும். இந்த பிஸ்னஸ் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து லாஸ் கேம், அதனால் இது வந்து நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணவும் மாட்டீங்க, இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பண்ண மாட்டீங்க, டோட்டலாக விட்டுருவீங்க. ஓகேங்களா? இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி உங்களோட ஒரு நல்ல விஷயத்தை கூட இது கெடுத்துரும். சரிங்களா? இன்வெஸ்டிங் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம் இருந்தால் கூட இது கெடுத்துரும். சரிங்களா? அதனால் இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காடுறீங்க, ஃபுல் டே உட்காந்து 2000 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதை பண்ணலாமா வேண்டாமா, இது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னு தெரியாது. அரௌண்ட் வந்து ஆவரேஜாக ஒரு 15,000 வாங்குறாங்க மாதத்துக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் போய் அந்த 15,000 ரூபாயில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். 10,000 ரூபாங்கிறது ஒரு மாதம் சேலரி. சரிங்களா? இந்த 10,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சு இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் ஆயிரும். சரிங்களா? அப்போது அப்படி இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நானும் இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னா நம்ம டைமிங் பண்ண முடியாது, நம்ம வந்து மார்க்கெட்டு ரூல்ஸ் நம்ம போட முடியாது. ஓகேங்களா? அதில் நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணால் தான் நமக்கு பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு ரிஸ்க்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ரிஸ்க்கை வந்து ஓவராக எடுக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இது வந்து இந்த வீடியோ வந்து இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லாஸ் ஆகும். சரிங்களா? அதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பொறுத்து. இதை ஃபுல் டைம் பெரிய அமௌண்ட் ஒரு 10 lakhs வச்சுட்டு அவங்க பண்ணுறவங்க ஒரு 1 lakh லாஸ் ஆனால் கூட அவங்க வந்து தப்பிச்சிடலாம். சரிங்களா? அதாவது மீதி 9 lakhs வச்சு திரும்பவும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சுட்டு பண்ணுறவங்க வந்து இன்ட்ராடே பண்ணாதீங்க. இன்னொன்று, ஜாபுக்கு போகிறவங்க இது மாதிரி பண்ணவே முடியாது. ஜாபுக்கு போகிறவங்க வந்து ஃபுல் டே உட்காந்து அதை பார்த்துருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இந்த ஜாபுக்கு போகிறவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இன்ட்ராடே பண்ணாதீங்க. குயிக்கான மணிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா குயிக்காக வெளியே போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரூல் பிஸ்னஸ் மார்க்கெட்டுன்னு கிடையாது, பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகணும். சரிங்களா? ஸ்டே இன் த கேம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஃபஸ்ட்டு கேமில் இருக்கணும். சரிங்களா? கேமில் இருந்தால் தான் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் கேமில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இருந்துகிட்டே இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், எவ்வளோ ரிஸ்க் கம்மியாக எடுக்கிறீங்களோ அப்போது ரிட்டர்ன் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த கேமில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து அதிகமாகலாம், இல்லை ஒரே அடியாக அக்கௌண்ட்டே ஸ்வைப் ஆகிடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே இன் த கேம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ரூலை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? எப்பவுமே இந்த கேமில் இருக்கணும். அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி 5,000 ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே போட மாட்டேன். எனக்கு எப்போ லேர்ன் பண்ணி நான் என்னால் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறதோ அது வரைக்கும் நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த 5,000 வச்சு நான் அந்த 5,000 லாஸ் ஆகிறதுங்கிறது ஒரு ட்ரேடருக்குலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேங்களா? ட்ரேடருக்கு வந்து 5,000 லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமே கிடையாது, அசால்ட்டாக லாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த 5,000 என்னால் லாஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்தது கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கனால திரும்ப அமௌண்ட்டு போகும், திரும்ப உள்ளே வந்துடும், திரும்ப போகும், உள்ளே வந்துடுமே தவிர இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே 7-8 மாதம் ஆகும். அப்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த அமௌண்ட் மைண்ட் செட்டில் போகாதீங்க.
அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் இல்லாமல் வெறும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து பண்ணும்போது ரியல் அமௌண்ட் இன்வால்வ் ஆகாதனால அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக புரியாது. அதனால் வந்து நீங்கள் சின்ன அமௌண்ட்டாக போட்டு அதில் வந்து சின்ன ஒரு ரூபா லாபம் இருந்தாலும் நமக்கு பர்சன்டேஜ் தான் கணக்கு, சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். ஒரு பர்சன்டேஜ், 2%, 3%, இந்த பர்சன்டேஜ் கணக்கு தான் பார்க்கணும். ஆனால் அதோட அமௌண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ₹1, ₹2, ₹3 கூட இருக்கலாம். ஆனால் அது நமக்கு மேட்டர் இல்லை. ஆனால் நம்ம செஞ்ச விஷயம் கரெக்டாக, ஃபாலோ பண்ண ரூல்ஸ் கரெக்டாக, நம்ம வந்து எந்த டைம் இருந்தாலும் வாட் இஸ் ரைட் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும், சரிங்களா? என்ன ரைட்டாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத மேட்டரே தவிர அதுக்கடுத்து பெரிய அமௌண்ட் போடும்போது பெரிய அமௌண்ட் வரும், சரிங்களா? ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இருக்கிற ரிஸ்க்கு, ஓகேங்களா? ஒரே காரணம்